ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்த ஆங்கர் டேல்ஸில் இருக்கக்கூடிய 2 கதைகளை பார்க்க போகிறோம். இங்கே பிந்து மாதவி என்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. இந்த வீடு ரொம்ப பழசாக இருக்கிறனால இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு தான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அவங்க வாடகைக்கு போகலான்ட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆள் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு வாடகைக்கு தரேன்னு சொன்ன போர்ஷனை வந்துட்டு ஸ்டோர் ரூமே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் அது இப்போ உங்களுக்கு வாடகைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. சீக்கிரத்திலே இந்த வீடு காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி அவர் சிரித்து சமாளிச்சிடுறாரு. அதை பிந்து மாதவியும் கேட்டுறாங்க. கேட்டுட்டு அவங்களுக்கும் ரொம்ப வருத்தம் ஆகிடுது. இப்போ இந்த வீட்டில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வருது. சீக்கிரத்திலேயே வேறு வீடு கிடச்சிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க குடியிருக்க ஹவுஸ் ஓனரும் கொஞ்சம் ஒரு மாதிரியான லேடி தான். அவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்பவும் போல் வேலைக்கு போகிறாங்க. இவங்களும் சமைச்சு முடிச்சு அவங்களுக்கு எப்பவும் போல் பேக் பண்ணிவிட்டு அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அவசர அவசரமாக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரவான்னு சொல்கிறாங்க. அவங்களும் சீக்கிரம் வந்து அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க டெய்லி ஒரு கப் காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க அடுத்த வேலையை செய்வாங்க. இவங்களுக்கு பயங்கரமான மைக்ரைன் பிரச்சனை இருக்கும். தூக்கம் சரியாக இல்லைனாலே இவங்களுக்கு பயங்கரமாக தலைவலி வர ஆரம்பிச்சிடும். டெய்லி ஒரு பாட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறக்காக வீட்லேயே துணிகள் தைச்சி கொடுத்துட்ருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து துணிகளை தைச்சி கொடுத்து வாங்கிட்டும் போயிட்டுருப்பாங்க. ஒரு சிலர் காசும் தரமாட்டாங்க. இவங்க காசு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருமே திருப்பி காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்களும் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருப்பாங்க. இருந்தாலும் எப்படியும் வந்துடும் அப்படிங்கிறக்காக இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வீட்டில் கொஞ்சம் நேரம் மதிய நேரம் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தையல் தொழில் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஏதோ அவங்களுடைய வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் சாயங்காலம் நேரம் ஒரு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு பாட்டு கேட்பாங்க. இதுதான் இவங்களுடைய ரொட்டீன் லைஃபாக இருக்குது. ஒரு நார்மலான மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் மேக்கர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. நைட் அவங்க ஹஸ்பண்டும் வேலையிலேருந்து வந்துடுறாங்க. அந்த நேரமாக பார்த்து ஹவுஸ் ஓனர் லேடி வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிச்சுட்டு அவங்க வந்துட்டு சும்மா நம்மட்டு சிரிப்பு வீட்டுக்குள்ளே எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரமாக பார்த்து ஹவுஸ் ஓனர் லேடியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேர் வருவாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களும் கொஞ்ச நாள் அங்கே தங்க போகிறதா சொல்லிவிட்டு மேலே போயிடுறாங்க. அந்த நேரம் எப்பவும் காசு கொடுக்காம தைச்சி வாங்கிட்டு போகும் இல்லையா, அந்த லேடி வந்து இந்த தடவையும் தைச்சி வாங்கிட்டு போயிடுறாங்க. பிந்து மாதிரி வேலையை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவும் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் சத்தமாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு வலி தாங்க முடியல. அதனால தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்துட்டு வெளியே பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தூக்கம் கெட்டுறதுனால இவங்களுக்கு ரொம்ப தலைவலி வர ஆரம்பிக்குது. டெய்லி இதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் திறந்து பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் உள்ளே தூங்குறாங்க. இவங்களுக்கு தலைவலி பயங்கரமாக வருது. அதனால் மறுபடியும் டீ போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. ஆனால் அந்த லேண்ட் லேடி வேணும்னே அப்படி பண்ணுறது இவங்களுக்கு ஈஸியாக புரியுது. அதனால் நைட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே எப்படியாவது சீக்கிரம் வேறு வீடு பாருங்கள் அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துடுது. வீடு பார்க்குறதுன்னா அவ்வளோ ஈஸியான வேலை நினச்சிக்கிட்டு இருக்கியா, நம்ம வீட்டில் வாடகைக்கு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுனா இல்லைன்னா ஊருக்கே போய்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. உடனே இவங்க 2 பேத்துக்குள்ளே கோவம் வந்துடுது. அப்புறம் இவங்க அழுகிறத பார்த்து அவர் சமாதானமும் படுத்துகிறாரு. அடுத்த நாள் நீ எதுவும் பேசிக்காத, அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வேலை கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் சரி நான் எதுவும் பேசலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்பஸாக பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப கோபமும் வருது. இவங்களும் டீ போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. தலைவலி தாங்க முடியல. டெய்லி தையல் வேலையும் செய்கிறாங்க. ரொட்டீன் லைஃப் அதுவே போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ தான் பொறுமையாக இருக்கிறதுன்னு தெரியாமல் இவங்க தலைவலி தாங்காமல் டாக்டர்கிட்டே போகிறாங்க. டாக்டர்கிட்ட போகும்போது இவங்க கண்டினியூஸாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. தூக்கத்தை நீங்கள் வேண்டான்னு ஒதுக்குனீங்கன்னா அது இந்த மாதிரி தான் பிரச்சனைகளை கொண்டு வரும். அது வந்துட்டு அவங்களுக்கு ஆங்ஸைட்டியெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கு. அவங்க ரொம்ப மைக்ரைனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க ஹஸ்பண்டுக்கே வந்துட்டு இதோட சீரியஸ்னஸ் தெரியுது. தூக்கம் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு தெரியல, நான் கூடி சீக்கிரமே வேறு ஏதாவது வீடு பார்க்குறேன், என்னை மன்னிச்சிரும் கிட்ட கோவப்பட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு டீ குடிச்சிட்டு அதே மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேண்ட் லேடி வேணும்னே இருக்க கோவப்படுத்துகிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாவது இங்கேருந்து காலி பண்ணுங்கிறக்காக பர்பஸாகவே அவங்க பண்ணுறாங்கன்னு இவளுக்கும் தெரியுது. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹஸ்பண்டுக்காக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கா. அன்றைக்கி ராத்திரி கீழே இவன் வந்த உடனே ஹஸ்பண்டோடையும் அந்த லேண்ட்லேடி கீழே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி மாடியில் எழுதி வச்சுருக்கா, நாங்கள் மனுஷங்க கீழே இருக்கோம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி எழுதி வைக்கிறா. அப்போ நாங்கள் மனுஷங்க இல்லையா, எங்களை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா.
இது என்னோட வீடு, நான் எங்கே வேணால் உட்காந்து பேசுவேன், மாடியில் உட்காந்து பேசினா உங்கள் பொண்டாட்டிக்கு என்ன உடனடியாக நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பிந்து மாதவியும் வந்துட்டு இவங்க வேணும்னே பண்ணாங்க, டெய்லியும் தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறா. இவ புருஷனு வர வழி இல்லாமல் உனக்கு அறிவே இல்லையா, நம்ம வாடகைக்கு தானே இருக்கோம், நீ முதல்ல போய் அதை அழிச்சு விடு அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாயிடுது. இவள் வந்துட்டு போய் இவளுடைய புடவையிலேயே எழுதுனது எல்லாத்தையும் அழிச்சு வைக்கிறா. அவள் புருஷனுக்கு எந்த சைடு நிற்கிறதுனே தெரியல. அன்றைக்கி ராத்திரி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, சீக்கிரத்தில் நம்ம வேலை வீட்டுக்கு போயிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்துகிறாரு. அவரும் அவரால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி அந்த வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறாரு. அடுத்த நாள் அவர் கொஞ்சம் கோவமாக டென்ஷனாக கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு நைட்டு தூக்கம் இல்லாததுனால ரொம்ப தலைவலியில் சமைக்கிறதெல்லாம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க, பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. இவங்க லேட் ஆயிடுச்சுன்றதுனால டிஃபன் பாக்ஸை அரையும் குறையுமா க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அந்த டைமு பேக்குள்ளே வைக்கும்போது தெரியாமல் அவங்க ஹஸ்பண்ட் மேலேயே சாப்பாடு கொட்டிடுது. அவரும் கடுப்பில் வந்துட்டு உள்ளே போய் அவரே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேலைக்கும் கிளம்பி போயிடுறாரு. பிந்து மாதவிக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய டென்ஷன் இருக்குது, இப்போ இது வேறு சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப வருத்தமாயிடுறாங்க. வருத்தத்தில் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. என்ன செய்கிறதுன்னு இவங்களுக்கே தெரியல. எல்லா சைடு இருந்து இவங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு தாட் வருது. அமைதியாக அழுதுட்டு கொஞ்சம் நேரம் தலைவலியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவளுங்க எப்பொழுதும் போல் மேலேருந்து வந்து உட்காந்துட்டு என்றைக்கும் விட அதிகமாக சத்தமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளை வெறுப்பேற்றணுன்னே பண்ணுறதுனால இவளும் ஓரளவுக்கு மேலே பொறுத்து பார்த்து உள்ளே போய் கதவை சாத்திடுறா. இப்போ மறுபடியும் எப்பவும் போல் ஒரு ரேடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லா வீட்டில் இருக்க செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ நேராக பார்த்து அந்த வாசலில் வைக்கிறா. வச்சுட்டு அந்த வாசலாக கதவை சாத்திடுறா. மேல் வீட்டில் இருக்கக்கூடிய கதவை தாள் போட்டு அந்த ஸ்பீக்கரை அங்கே இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்ட்லேயே போட்டு ஹை வால்யூமில் வைக்கிறா. ஏற்கனவே அந்த வீடு கொஞ்சம் பழைய வீடுன்றதுனால தான் வீட்டே காலி பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் இந்த ஹை வால்யூமில் வச்சு வீட்டுக்குள்ளே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. மேலே இருக்க எல்லாத்துக்கும் காது வலி தாங்க முடியாமல் வந்துடுது. உள்ளுக்குள்ளே உட்காந்து அந்த சவுண்டை கேட்டு சந்தோஷமாக சிரிக்கிறா. இவ்வளோ நாள் இவளை கஷ்டப்படுத்தினது எல்லாமே சேர்த்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக வெளியே வெடிக்குது. கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து காசு கொடுக்காம துணி வாங்கிட்டு போவாள் இல்லையா, அவள் எப்பவும் போல் துணியை வாங்க வந்தால் அவளோட துணியெல்லாம் பிந்து மாதவி ரோட்டில் வீசி வச்சுருப்பாங்க. அங்கே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் உடஞ்சி கிடந்ததை பார்த்துட்டு பிந்து மாதவியை அவள் ரொம்ப மிரட்சியோடு பார்க்குறா. அப்போ அவள் இவளை பார்த்த உடனே அவளுக்கு இன்னும் கோபம் வந்துடுது. கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஸ்பீக்கர் வால்யூம் இன்னும் அதிகப்படுத்துகிறா. அதிகப்படுத்தினோடனே மேலே இருக்கவங்களுக்கு அதை தாங்கவே முடியல, காதெல்லாம் அடைச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பீக்கர் ரொம்ப வால்யூம் ஏறினனால ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வீட்டு ஃபுல்லாக பரவி உள்ளே இருக்க ப்ளக் பாயிண்ட்லலாம் சேர்ந்து டக்குன்னு ஒரு செகண்டில் வீடே இடிஞ்சே விழுந்துருது. இப்போது ஆங்கர் டேல்ஸ் ஆந்தாலஜியில் வரக்கூடிய அடுத்த படம் தான் இந்த முட்டைக்காக போராடுற ஒரு பொண்ணோட கதை. இந்த பொண்ணு வந்துட்டு மடோனா செபஸ்டின். இந்த மடோனா செபஸ்டின் வந்துட்டு ஹஸ்பண்டோடையும் மாமியாரோடையும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அந்த மாமியார் எந்த அளவுக்கு வீகன்னா, தேன் வந்து வீகனா இல்லை நான்வெஜ்ஜான்னு அலெக்ஸா கிட்ட கேட்டு அலெக்ஸா வந்து அது நான்வெஜ்னு சொன்னதுக்கப்புறம் வேண்டான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு கொரியர்காரர் வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீட்டுறாங்க. இங்கே எல்லாருமே கம்ப்ளீட் வெஜிடேரியன், கண்டிப்பாக இங்கே யாரும் ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து சீக்கிரம் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ உஷார் பண்ணுறா. அதுக்குள்ளே அந்த மாமியார் கறி வந்து செக்யூரிட்டியே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே விடுறீங்க, சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே நமக்கு நல்லா தெரியுது அந்த குடும்பமே வந்துட்டு வெஜிடேரியன் அண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வெஜிடேரியன் தான்ட்டு. இப்போ மெடோனாவுக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் வந்துட்டு டெய்லி நீங்கள் ஒரு எக்கு சாப்பிட்டே ஆகணும், ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. மடோனா அன்றைக்கி சரின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு வரும்போது லிஃப்ட் வேலை செய்யலை. கால் வெளியில் அவங்களால நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு வீக்காக இருக்காங்க. அந்த ஃப்ளோரில் இருக்க அவங்களுடைய ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எக்கு கண்டிப்பாக சாப்பிட சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் ஹஸ்பண்டும் என்னோட மாமியாரும் கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஜஸ்ட்டு சொல்லிப்பாரு, சப்போஸ் விட்டுட்டாங்கன்னா உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி எக்கை பற்றி பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணுறா. அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான சாப்பாடு பார்சல் வந்துடுச்சு, சரியாக ஆர்டர் பண்ணாமல் எக்கெல்லாம் எனக்கு என் டேபிளுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்கிட்ட நீ சொன்னால் வேலைக்காகாதுன்னு அவளும் மூட் அவுட் ஆகிட்டு அந்த பேச்சை அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா. அப்புறம் இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இதெல்லாம் வேலைக்காகாது, என்னை எப்படியும் எக்கு சாப்பிட அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு, சரி அப்போ நீ ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்ரு, அங்கே போனால் சாப்பிட்டா யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் நேராக ஒரு ஹோட்டலுக்கு போகிறா. ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு எக்கு ஆர்டர் பண்ணும்போதே இவளுக்கு வந்துட்டு ரொம்ப நர்வஸாக இருக்குது. திடீர்னு அவளுடைய ஃபோனுக்கு அவள் ஹஸ்பண்ட்
கிட்ட இருந்து கால் வரும். உடனே பயந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவா. அடுத்த ஹோட்டலுக்கு போகலான்ட்டு வேற ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பா. அங்கேயும் எக் தான் ஆர்டர் பண்ணியிருப்பா. தூரத்தில் ஒரு கேங்கை செல்ஃபி எடுக்கிறத பார்த்துட்டு அந்த செல்ஃபியில் நம்மளும் நம்ம முட்டையும் தெரிஞ்சிருவோமோ அப்படின்னு பயந்துட்டு அங்கேயும் சாப்பிடாமையே இந்த பொண்ணு ஓடி வந்துடுது. அடுத்த ஹோட்டல் போகிறா, ஆர்டர் பண்ணுறா, எக் எடுத்து வாயில் வைக்கிறா. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ளஷராக இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து இந்த எக்கு சாப்பிட்றது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமே இவ வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெஜிடேரியனாக மாறிட்டா. அதுக்கு முன்னாடி டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டு இருந்த ஆள் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆனது அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி நைட்டு டைனிங் டேபிள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த பையன்கிட்ட அந்த அம்மா ஏதோ பேசுகிறாங்க. அந்த பையனும் சரின்னு பதில் சொல்கிறான். 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு முடிச்சு டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு சாப்பிட எதுவும் வேணுமா வேண்டாமா அதை பற்றி எதுவும் கேட்கல. இவள் பாட்டுக்கு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. சரின்னு இவளுக்கு கொஞ்சம் பசியாக இருக்குன்னு எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடலான்னு பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. எல்லாம் கழுவி வச்ச மாதிரி இருக்குது. எப்போவுமே அந்த மாமியாரே அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ரொம்ப அளவாக கரெக்டாக தான் சமைக்கிறாங்க. இவளுக்கு பசி தாங்க முடியாமல் ஸ்பூனெல்லாம் வலிச்சு நக்கிக்கிட்டு இருக்கா. ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. சரி அடுத்த நாள் காலையில் இவளோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோடய டாக்டர் வந்துட்டு முட்டை சாப்பிட சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ஸை விட முட்டை சாப்பிட்றதுனால எனக்கு வந்துட்டு உடல் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவ எதிர்பார்க்காத மாதிரி ரியாக்ட் பண்ணுறான். அவன் வந்துட்டு அது என்ன வியாதி, அது புதுசாக முட்டை சாப்பிட்டா சரியாகிற வியாதி, வெஜிடேரியன்ஸ் கிட்ட தான் இந்த மாதிரி ப்ரொபகண்டாலாம் கொண்டு வருவாங்க, நீ அதெல்லாம் நம்பாத, நீ வந்துட்டு மாத்திரை தானே வேணும், நான் உனக்கு எவ்வளோ மாத்திரைனாலும் வாங்கித்தரேன், இல்லைன்னா வா நம்ம சித்தா டாக்டர்கிட்ட போகலான்ட்டு ஒரு சித்தா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வேற ரொம்ப அருன்னு அறுத்து இந்த கஷாயத்தை குடி உனக்கு எல்லாம் சரியாயிருங்கிறாரு. அது பயங்கர கசப்பாக இருக்குது. இந்த பொண்ணு குடித்த உடனே வாந்தி எடுக்க போயிடுது. அதை எடுத்துகிட்டு வந்து இவள் ஃப்ரெண்டு இருக்காளே அவகிட்ட கொடுத்து குடிச்சு பாருன்னா அவளும் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறா. இப்படி தான் இருக்குது என்னோடய லைஃபு, ரொம்ப கொடுமையாக இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நேராக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறா. ரொம்ப ஆசையாக ஒரு கேஸ் எக்கை இவளை வாங்கிக்கிறா. வாங்கினதுக்கப்புறம் அவளுக்கு பழைய நினைவுகள் வருது. கல்யாணத்து அன்னைக்கு மட்டும்தான் இவள் சந்தோஷமாக இருந்தா. கல்யாண பந்தியிலேயே வச்சு ஆசையாக ஒரு முட்டையை சாப்பிட்லான்ட்டு போகும்போதே இவன் ஹஸ்பண்ட் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறான். அன்னைக்கே இவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. இதுக்கப்புறம் இவரை சொல்கிறத தான் நம்ம கேட்கணும், ஃபுட்டில் கூட இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாகவே போய்கிட்டு இருக்கு. இவன் வேறு ஏதாவது ஆசைப்பட்டு ரோட் கடையில் பானிபூரி காளான்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கேட்குறா. இதெல்லாம் ஹைஜீனிக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதே பானிபூரி வாங்கி தரான். ஆனால் இவள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரோடு சைடு பானிபூரி தான் இவள் கண்ணுக்கு தெரியுது. இவன் மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இப்போ செகண்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. அந்த டைமில் இவன் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சுருக்கான். எத்தனை பேர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் 2 பூரி தானே ஆர்டர் பண்ணோம், இப்போ 3 பேர் பூரி பத்தலைன்னு சொல்கிறாங்க, மிச்ச பூரியெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப கணக்காக தலைக்கு இவ்வளோ பூரின்னு கணக்கு வச்சுருக்கான். அங்கே இருக்க சப்ளையர் அந்த பொண்ணு தான் வந்துட்டு 7 பூரி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காட்டுறான். அவனும் மூஞ்சிக்கு நேராக வந்துட்டு நீ 7 பூரி சாப்பிட்டியா பூஜா அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சங்கட்டமாயிடுது. சாப்பிடாமே அந்த பூரியை தூக்கிட்டு வந்து டஸ்ட்பினில் போட்டுறா. அதுக்கப்புறம் இப்போ அந்த கேஸை வாங்கிட்டு அவள் பாட்டுக்கு தைரியமாக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு தைரியமாக வந்தாலும் அங்கே இங்கேன்னு முட்டையை வச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. யாரு கண்ணுக்கும் மாட்டாமல் டெய்லியும் எல்லோரும் போனதுக்கப்புறமா அந்த முட்டையில் அவளுக்கு வேணுங்கிறத செஞ்சு நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவள் மைண்டு உடம்பு எல்லாமே பெட்டர் ஆகுது. அதுக்கப்புறமா அசோசியேஷன் மீட்டிங் கூப்பிட்றாங்க. அங்கே பார்த்தா நிறைய முட்டை ஓடெல்லாம் இருக்குது. இந்த முட்டை ஓடெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியும், தயவு செஞ்சு இதை நிறுத்திக்கோங்க, நான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அசிங்கமாயிரும், இது வெஜிடேரியன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு நாங்கள் அனுப்பி விட்டுருவோம், இப்போ கூட எனக்கு யார் இது சாப்பிட்றான்னு தெரியும், ஆனால் நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு இந்த ஹீரோயினுடைய ஆக்ஷன்ஸை பார்த்து இவ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஒழுங்கு மரியாதை நீ ஒளிச்சு வச்சிருக்க முட்டை எல்லாத்தையும் எடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அவள் ஆரம்பத்தில் தடுத்தாலும் அதுக்கப்புறம் அவளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்ல ஆரம்பிச்சிடறா. உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு சரியான சாப்பாடே கிடைக்கிறது இல்லை, டாக்டர் தான் என்னை சாப்பிட சொன்னார், அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன், அதை கூட எனக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, என் தட்டில் என்ன இருக்கணும்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க அப்படின்லாம் சொல்கிறா. உடனே அவள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹார்ஷாக இதுக்கு மேலே உங்க கூட என்னால் போராட முடியாது, மரியாதையாக எல்லா முட்டையும் கொண்டு போய் வீசிடு, இல்லைன்னா இது சரிப்பட்டு வராது, இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணுக்கு மனசே விட்டு போயிடுது. கருமம் போங்கடா அப்படின்ட்டு எல்லா முட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு வந்து உட்காந்து தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. இவளுக்கு நொந்து போயிடுது, வாழ்க்கையை வெறுத்து போயிடுது. ஒரு சாப்பாட்டுக்காக இவங்க கிட்ட எல்லாம் இவ்வளோ போராடணுமா அப்படின்னு தனிமையில் நின்று யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமில் இவளோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு கால் வருது. நீ மறந்துடாத, இன்றைக்கி ஈவினிங் தான் வந்துட்டு அந்த ஈவெண்ட் இருக்குது, நீ எப்படியும் கலந்துக்க மாட்டேன், என்னையாவது வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இந்த ஹீரோயினு கையில் இருக்க வெட்டிங் மோதிரத்தை கழட்டி பார்த்துட்டு அங்கே இருக்கிற
ஃபுட் சார்ட் இருக்கு இல்லையா, வெஜிடேரியன் சார்ட்டு, அதையும் தூக்கி போட்டுட்டு அவள் அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறா. அந்த ஈவெண்ட்டு ஹீரோவோட ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும். ஆஃபீஸில் இருக்க ஒருத்தன் வந்துட்டு உன் ஒய்ஃப் அங்கே பார்த்தோன்னு சொன்ன உடனே இவன் ஓடி வந்து பார்க்குறான். பார்க்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்து எல்லாரும் ஒருத்தங்களை சியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கமான் கமான்னு. அது யாருன்னு பார்க்கறதுக்காக பார்க்குறா. அங்கே பார்த்தா இவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. தட்டு நிறையா ஓடுறது, தாவறது, பறக்கிறதுன்னு எல்லாத்தையும் வச்சு ஹீரோயின் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. இத்தனை நாள் பசியோடு இருந்த அவளுக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றா. இவனை பார்த்த உடனே ஷாக் ஆவான்னு நினச்சா அவள் செம்ம கர்வமாக அவனை பார்த்து ஒரு லுக் விட்றா. இவனை பார்த்து கொஞ்சம் கூட இந்த ஹீரோயின் அசரவே இல்லை. அவள் ரொம்ப சந்தோஷமாக அந்த தட்டில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாள் அடிமையாக இருந்து ஏதோ விடுதலை கிடைச்ச மாதிரியான உணர்வில் அவள் ரொம்ப சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கா. இப்போ தான் தெரியுது அந்த வாழ்க்கையிலேருந்து இவ வெளியே வந்துட்டான்னு. இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.